welcome to Cook with Martina. Cajun potatoes. இதை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த ஸ்நாக்கை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோஸ்ன்னு சொன்னாலே இது மட்டும் தான் மைண்டுக்கு வரும். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோஸ் நான் எடுத்திருக்கேன். அதை 2 விசில் நான் விட்டு அதை பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பொட்டேட்டோ எடுத்து நம்ம மேஷ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை நம்ம கையில கூட பண்ணிக்கலாங்க. 2 கைக்கு நடுவில் வச்சு நம்ம அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே அதை மேஷ் பண்ணிக்கலாம். இது தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல்ல 5 to 6 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை இப்போ இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மைதா, அதுதான் இப்போ நான் சேர்த்துறேங்க. 1 ஸ்பூன் ஆரிகானோ, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சால்ட். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறேங்க. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ரொம்ப வாட்டரியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்கா இருக்கணுங்க. நம்ம ஸ்டோவை லைட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான உடனே நம்ம கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா அந்த பொட்டேட்டோஸ் நம்ம அதில் தான் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. இப்போ அந்த பேட்டரை எடுத்து வச்சுக்கோங்க. அதே சமயம் ஒரு பொட்டேட்டோ எடுத்து அந்த பேட்டருக்குள்ள மிக்ஸ் பண்ணி நல்லா அப்படியே முக்கி எடுத்து இப்போ நீங்க அதை ஃப்ரை பண்ண போறீங்க. இதே போல நம்ம எல்லா பீஸையும், அந்த பொட்டேட்டோ இருக்கு இல்லைங்களா, எல்லாத்தையுமே இந்த பேட்டர்ல முக்கி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம். இப்போ நம்ம டர்ன் பண்ணி அதை ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப எல்லாம் ஃப்ரை பண்ண வேணாம், ஏன்னா நம்ம பொட்டேட்டோஸை பாயில் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே நல்லா வெந்திருக்கும். பாருங்களேன், இந்த பீஸு திரும்பவே மாட்டேங்குதுன்னா பாருங்களேன். இதே போல தான் வீட்டிலலாம் நம்ம சமைச்சோன்னு வைங்களேன், சூப்பராக வரும். அதே யாராச்சும் வீட்டுக்கு வந்தால் நான் அதை பண்ணுறேங்க, சூப்பராக பண்ணுவேன்னு நம்ம சொல்லும்போது அன்னைக்கு தான் சொதப்போம். அதே போல தான் எவ்வளோ திரும்பவே இல்லை பாருங்களேன். ஓகே, ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இதே போல் எல்லாமே ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு பவுலில் 150 கிராம் மேனேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஆரிகானோ, நான் ஆரிகானோ கூடவே 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் பெப்பர் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட் 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப திக்காக கூட இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு தான் நான் பால் எடுத்து சைடில் வச்சுருக்கேன். அந்த பாலை கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரைச்சிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் பாலை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட நீங்கள் சேர்த்தி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப வாட்டரியா வேண்டாம். இந்த மேயோ டிப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பொட்டேட்டோஸ், அதெல்லாம் ஒரு பிளேட்ல வச்சிருக்கேன். இந்த டிப்பை எடுத்து நம்ம ஒவ்வொரு பொட்டேட்டோ மேலே நம்ம அப்படியே 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயமும் கொத்தமல்லி பக்கத்தில் இருக்கு இல்லையா, இதை கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சமாக எடுத்து அதுக்கு மேலே நீங்கள் அப்படியே துருவி விடுங்க.
ஃபைனலாக நம்ம கொரியாண்டர் கொத்தமல்லி தான் எடுத்து நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம். ஆனால் பாருங்களேன், இந்த பச்சை கலர் போட்டோன்னா அப்படியே அந்த கலரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? அதே போல் தான் டேஸ்ட்டும். அதுக்கு தான் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம், ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கடைசியில். ஓகே, ஸோ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. கேஜூன் பொட்டேட்டோஸ் ரெடியோ ரெடி.